கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கான், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இருக்கிறதுலேயே ரொம்ப 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 எளிமையான ஒரு விஷயம் எது அப்படின்னா நேர்மையாக இருக்கிறது தான். ரொம்ப இயல்பாக, ரொம்ப எளிமையாக, எந்த புத்தகமோ படிப்போ அறிவோ இல்லாமல் உங்களால் இருக்க முடியும்னா அது என்ன தான், நேர்மை தான். ஒரு கிராமத்துக்கு நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு பாட்டிக்கு வந்து, தம்பி உங்களை பார்க்குறதுக்கு புதுசாகுது, நீங்கள் யார் வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்குறாங்க. என்ன கேட்டாங்க, உள்ளே தோணுச்சு உங்களுக்கு, இந்த பொருளை யாரும் புதுசாகுது இந்த தெருவில் வருதுன்ட்டு. என்ன பண்ணாங்க, ஒன்று வளர்ந்தனியா கேட்டாங்க. நான் சிட்டி லைஃபு, எந்த வீட்டுக்கு போனால் ஒன்று என்ன, உங்கள் வீட்டுக்கு வரல சொல்லாமா இல்லையா? இப்போ இதில் யார் நேர்மையானவங்க, பாட்டியா அந்த ஆளா? பாட்டிக்கு ஒரு எண்ணம், யாரோ வராங்க புதுசாக தெரிஞ்சுக்கணும். சாப்பிட்ற கேள்விக்கு யார் வந்தால் என்ன, சாப்பிட்ற கேள்விக்கு யார் வந்தால், யார் தெருவில் போனால் என்ன? இப்போ நேர்மைன்னா உள்ளே தோன்றதா அப்படி என்ன பண்ணாங்க, பேசுனாங்க. நேர்மை இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க, உனக்குன்னா வந்தது. ஏன் தகவல் சொன்னான்னா, இவங்க கோவிந்த வீட்டுக்கு போகிறேன், குப்பம் வீட்டுக்கு போகிறேன், இல்லை முனியாண்டி வீட்டுக்கு போகிறேன், செல்வராஜ் வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் யார் பாட்டி, எங்கள் தாத்தா பேர் இது அப்படின்னா என்ன அர்த்தம், இவரும் எப்படி கிடையாது, இது நேச்சர் தானே ஒருத்தருக்கு நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்குன்ட்டு. இங்கே வந்து பேனர் வச்சு ஒட்டுற, யாருக்குன்னா நம்ம தெரிய மாட்டோமா, ஃபேஸ்புக்கில் போய் போடுற, ஒரு போஸ்ட்டை போட்டு 10 பேர் லைக் பண்ண மாட்டாங்களான்ட்டு. அதே ஆள் தான் அங்கே போனால் அந்த பாட்டி என்ன பண்ணிச்சே, கேட்டுச்சு. நீ கெஞ்சி கூத்தாடி எனக்கு ஒரு 10 லைக் கொடுங்கன்னு போட்டு இந்த விஷயத்த அந்த பாட்டி எவ்வளோ அல்பமாக சாதாரணமாக கேட்டுச்சு. புரியுதா? நீ ஒரு போஸ்ட்டு போட்டு எனக்கு அது எத்தனை லைக் வருதுன்னா என்ன அர்த்தம், உன்னை கவனிக்கிறாங்களான்ட்டு. அந்த பாட்டி எப்படி கவனிச்சுதே, ஆனால் அந்த பாட்டிக்கு பதில் நான் சொல்கிறேன். அப்போ எதிராளியே வேல்யூ பண்ணுறேன். லைக் போட்டவங்களாம் பெரிய ஆளுன்னு தெரியுமா, கண்மூடி தெரியாது, ஃபேக் ஐடியிலேருந்து கூட என்ன பண்ணலாம், லைக் போட்டிருக்கலாம். கரெக்ட் தானே? ஆனால் அது உனக்கு என்ன பண்ணிடுது, பிடிச்சிருக்குது. இது பிடிக்கல அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நேர்மைன்னா சும்மா உன் எண்ணத்தில் தோணும்ல, அதை செஞ்சிருப்பார். தப்பாக அந்த வெளியில் திட்டிடுவாங்க. நீ திருந்தலாம் வேணாம், சுற்றிக்கிறவங்களும் என்ன பண்ணுறாங்க, திட்டிடுவாங்க. இப்போ நான் இருக்கிறேன், இஷ்டத்துக்கு பேசினேன், எல்லா மதத்தையும் திட்டிருந்தேன், வெளியே திட்டாங்களா இல்லையா, மதத்தெல்லாம் பேசாதுன்னு. உண்மை தானே? அப்போ நேர்மை தான். நான் நல்லா இருக்கு தான் பேசினேன், ஆனாலும் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தில், நீ நேர்மையாக இருக்கலாம், சரியாக இருக்கலாம், பித்தியார் உதவியாக இருக்கலாம், ஆனால் அவங்களுக்குள்ள என்ன நடக்குது, முட்டாளாகிறான், அவனுக்கு புரியாது. நீ மதத்தை பேசும்போது அந்த மதவாதி என்ன பண்ணுவான், குற்ற செயலில் ஈடுபடுவான். புரிஞ்சிச்சு தானே? இப்போ நீங்கள் நேர்மையாக இருந்தால் இந்த சமூகத்தினாலேயோ இல்லை இது இந்த இயற்கையின் வளத்தினாலேயோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, திருத்தப்படுவோங்க. நேர்மையால் நான் நிரப்பிக்கொள்வதுன்னா எனக்கு என்ன தோணுதோ அதை நான் செஞ்சாவே சரி தப்பு வெளியே இருந்து தெரிஞ்சிடும். நான் என்ன பண்ணலாம், இப்போ அந்த பாட்டி கற்றுக்கும், அவன் போய் 2 பேர் அப்படி சொன்னால் அந்த பாட்டி 3வது ஆளை பார்த்து என்ன பண்ணாது, ஏன் எக்கேடு போனால் நமக்கு நான் இருக்கும். கரெக்ட் தானே? இவர் ஓடி போய் ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அவங்க வீடு காலி பண்ணி போயிட்டுருப்பான், திருப்பி போவார். அது பாட்டி கேட்டுருந்தா என்ன இருக்குது, நேரம் மிச்சமாக இருக்கும். புரியுதா? அப்போ நேர்மை இல்லைன்னா நீங்கள் புறக்கணிக்கப்பட்டுருவீங்க. நேர்மைன்னா எனக்கு தோன்றதை நான் அப்படியே என்ன பண்ணால் நடைமுறைப்படுத்த பார்க்கணும். எனக்கு தோன்றதெல்லாம் தப்பாக இருக்குமே, உனக்கு தோன்றது தப்பாக இல்லை, கற்றுக்கிறது தான் தப்பு. கற்றுக்காத யாரும் எப்படி தான் இருப்பாங்க, தப்பே இல்லை. கற்றுக்கின நீ சரியாக கற்றுக்கல, ஃபேஸ்புக்கில் போஸ்ட்டு போட்டவன் தான் நீ, பாட்டிக்கிட்டே ஏன் எதிர்த்து பேசினேன். அப்போ எதிர்பார்க்குறவன் தான் என்னை யாருக்குன்னா தெரியணுன்ட்டு, உன்னை யாருக்குன்னா அறிமுகப்படுத்தணுன்ட்டு. அதை பாட்டி செய்யும்போது நீ என்ன பண்ணல, ஒத்துக்கலை. அந்த காலத்தில் எல்லாம் கிராமத்தில் எல்லாம் கேமரா மாதிரி, இப்போ எல்லாம் சார் கேமரா சர்வீன்ஸே கிடையாது. ஊரில் யாருன்னா வந்தால் ஒருத்தர் சொல்லுவாங்க, யாரோ ஒருத்தர் புதுசாக வராங்கன்றது தெரு முனைக்கு போயிடும். அவர் போய் சேரத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு ஒரு ஆள் வராங்கன்ட்டு ட்ரெயினில் இறங்கும்போதே ஒருத்தன் பார்த்துட்டு வந்து சொல்லிடுவான். பைக்கில் அந்த பக்கம் வந்திருப்பான், இல்லை குதிரை வீட்டில் வந்திருப்பான், பார்த்துருப்பான், நம்மால் ஒருத்தர் இறங்குறாருன்ட்டு. இன்னும் சில பேர்லாம் இருக்கிறான், இவனை ஏற்றின்னு போகிறதுக்கே காத்துன்னு இருப்பான், பெட்டி கொடு நான் அவனை தூக்கின்னு போகிறேன் இட்டுன்னு போகிறேன்லாம். அந்த வாழ்க்கையை நம்ம என்ன ஆக்கிட்டான், நேர்மையான வாழ்க்கையை அசிங்கப்பத்தினே வந்துக்கிறோம். மனிதன் ரொம்ப இயல்பில் ரொம்ப நேர்மையானவன், ஆனால் என்ன ஆக்கிட்ட வச்சுக்கிறோம் நம்ம. யார் அடிப்பட்டாலும் வலிக்கும். ஜாதிகாரன் தெரிஞ்சிச்சேன்னா, ஒரு வேங்க வயலில் மலத்தை எடுத்து போய் தென்னில் கலக்கிறான்னா அவன் மனம் என்ன ஆயிடுச்சு, தண்ணி மனுஷன் தானே குடிக்கிறான், அப்படி தானே? அப்போ அவனுக்கு அது புரியல.
மனுஷன் இருந்தானே சாப்பிட்றான், இதில் என்னடா இருக்குது, இதில் போய் நம்ம போய் மலத்தை கலக்கிறோமேன்னு யோசிக்க கூட முடியல. நேர்மையானவன் அதை செய்வானா? அம்மா பொண்டாட்டிக்கிட்ட போய் பாருங்கள், எவ்வளோ திட்டுறான் அந்த புருஷன். எப்படா பாய்சன் வச்சு குத்தாளா? ஏன் கொடுக்கல? திரும்ப சண்டைலாம் போட்டால், கிளாஸ்லாம் தூக்கி வச்சா, அசிங்கமாலாம் திட்டினா, உன் குடும்பத்தையே அசிங்கப்படுத்தினா. ஆனால் என்ன பண்ணல, ஒரு சொட்டு பால்டாயில் ஊற்றலை, வேலை முடிஞ்சிருக்கோம்ல. எதுக்கடா இவனை கூட தொந்தொன்னு பேசிங்க 2 ட்ராப்பு, எப்படியும் வெளி மருந்து இருக்குது, இல்லை பூச்சிக்கொல்லி மருந்து இருக்குதுன்னு ஒரு சொட்டு விட்டு தான் நம்ம நிலமை என்ன? அப்போ மனிதன் நேர்மையை தாண்ட முடியாத அளவுக்கு இருக்கிற வரைக்கும் நேர்மையை அசிங்கப்படுத்தினுங்கிறான். ஆனால் இயல்பான ஒரு மனிதன் நேர்மையானவன் தான். நீங்கள் நேர்மையெல்லாம் கற்றுக்கலாம் வேணாம், உங்களுக்குள்ளே தோணுதில்லை. நிஜமாக படிக்காத ஒன்று தோணுதில்லை, படித்தல்லேருந்து இல்லை, படிக்காமல் உங்களுக்கு ஒன்று தோணுதில்லை. அது எப்படி தான் இருக்கான்? நேர்மையாக தான் இருக்கும். ஸோ நேர்மையை நீங்கள் நிரப்பணுன்னா, நீங்கள் நான் கடவுளால் ஆனவன், கடவுள் எனக்குள்ளே இருக்குது, என்னை அழகாக வச்சிங்கன்னா தான் என்னை கடவுள் என்ன பண்ணோம்? மதிக்கும். நாங்கள் எனக்குள்ளே கடவுளானதுன்னா அவங்களும் யார் தான்? கடவுளால் ஆனவங்க தான். அவங்களுக்குள்ள ஒன்றா தான் இருக்குது, கடவுள் தான் இருக்குது. அவங்களும் யார் தான்? மதிக்க தகுந்தவங்க தான். ஆனால் அவங்க என்ன பண்ணல, அவங்கள மதிக்காமல் இருக்கிறாங்க. அவங்கள மதிக்கலன்னா பரவாயில்லன்னு சொல்லலாம், நீ உங்களை மதிக்காமல் இருக்கிறீங்கன்ட்டு. சில பேர்லாம் உங்களை நீ மதிக்கத்தே இல்லைன்னா கோவம் வந்துடும். ஆனால் அப்படித்தானே, மதிக்காததுனால தான் நீங்கள் ஜாதியில் இருக்கிறீங்க. உங்களை மதித்தா நீங்கள் ஜாதியில் இருக்கவே முடியாது. நீங்கள் உங்களை மதிக்கவே இல்லை, அதனால தான் மதத்தில் இருக்கிறீங்க. மதிச்சிங்கன்னா முடியாது. உங்களுக்கு தோணுச்சு இந்த கல் பேசாதே, இது ஏன் கும்பிடணும்னு தோணுச்சு, நீங்கள் அதை இக்னோர் பண்ணிட்டீங்க, புறக்கணிச்சிட்டீங்க, அந்த கேள்வி புறக்கணிச்சிட்டீங்க. இந்த உலகம் எப்படி உருவாயிருக்குன்னு உங்களுக்கு கேள்வி தோணுச்சு, நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? புறக்கணிச்சிட்டீங்க. உங்களுக்குள்ளே தோன்றதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? புறக்கணிக்கிறீங்க. புறக்கணிக்கிறதுக்காகவே நிறைய பேர் பேசி வச்சுக்கிறான். நீங்கள் சிந்திக்கூடாதுன்றதுக்காகவே சிந்திக்கிற மாதிரி பேசி வச்சுக்கிறான். ஜாதி தலைவர்களை பார்த்து கேட்டவுடனே நீங்கள் என்ன ஆகிட்டீங்க? எல்லா ஜாதிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான், பார்த்துக்கிறீங்களா? இந்த ஜாதி அந்த ஜாதியெல்லாம் இல்லை, எந்த ஜாதிக்கும் ஒரு தலைவர் இருக்கிறான். ஒரு தலைவருக்கு ஒரு தலைவர் இருக்கும், அவங்க 2 பேரும் ஃப்ரெண்டாக இருப்பானுங்க, நீங்கள் அடிச்சுன்னு சாவீங்க. ஸோ மனிதன் தன்னை தானே கேட்டு நான் சிறப்பாக வாழணும்னு நினச்சிட்டான்னா அவன் இப்படி தான் இருப்பான், நேர்மையாக தான் இருப்பான். நேர்மையாக நிரப்பிக்கணும்னா நான் மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாகவும் இருக்கணும்னு நினச்சாவே நேர்மையாக தான் இருப்பீங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? ஒருத்தர் வந்து சிறப்பாக இருக்கணும், கொண்டாட்டமாக இருக்கணும்னா குடிப்பார், அசிங்கமாகிடுவார், நேர்மை இல்லாமல் ஆகிடுவார், திருடுவார், கொள்ளடிப்பாருன்னு நினச்சிங்கிறான். கிடையாது. மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களால் கொள்ளடிக்க முடியாது. நம்மக்கிட்டே ஒன்றா கொள்ளச்சா என்ன ஆகும்? அதனால் என்ன பண்ண மாட்டீங்க நீங்கள்? ஏன் இன்னொருத்தருக்கு கொள்ளடிக்க கற்றுத்தர மாட்டீங்க? நீங்கள் கொள்ளச்சதுனால அவங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்க? ஒருத்தர் கொலை பண்ணால் என்ன கற்றுக் கொடுக்குறீங்க அவருக்கு? ஒருத்தர் அடிச்சா என்ன பண்ணுவார் அவர்? அடுத்ததே ஒருத்தர் நம்மளை அசிங்கமாத்திட்டுனா அவர் என்ன பண்ணுவார்? நம்மளை ஒன்று வீட்லேயே பொண்டாட்டி புள்ள அவன் அம்மா அப்பா புருஷனுக்கிட்ட பாருவாங்க. நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா குன்னத்தில் திரும்பி அதை சொல்லுவாங்க, பார்த்துக்கிறீங்களா? உங்கள் குற்றத்தை உங்கள் மேலே திரும்பி சொல்லுவாங்களா இல்லையா? நீ மட்டும் இப்படி சொன்னி அப்படி செஞ்சேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ என்ன பண்ணிக்கிறோம் நம்ம அவங்களுக்கு? அதை கற்றுக் கொடுத்துக்கிறோம். இது புரிஞ்சிச்சுன்னா எப்படி இருப்பீங்க? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பித்தியாருக்கு கற்றுக் கொடுக்குறீங்க. என்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத நீங்கள் பித்தியார்கிட்ட நடந்து தான் கற்றுறீங்க. இவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கணுன்றத நான் என்ன பண்ணுறேன்? அவர்கிட்ட நடந்தே கற்றுக் கொடுக்குறேன் அவருக்கு. இது புரிஞ்சிச்சானா கற்றுக் கொடுத்தோம் வாழ்ந்துன்னுக்குறோம். கொஞ்சம் சரியாக வாழ்ந்துட்டு போகலான்னு நினச்சிட்டேன்னா நீ என்ன தான் பண்ணுவேன்? நேர்மையாக தான். அப்பனுங்களுக்கு நேர்மையே இல்லை. கேள்வி கேட்டு வந்தது, முருகருக்கு 2 பொண்டாட்டியாச்சே, ஏன் புள்ள இல்லைன்னு கேள்வி அந்த அப்பனுக்கு வந்தது. இதே கேள்வி பிள்ளையை கேட்குறான். அவங்க அப்பா அவனுக்கு சொன்னான் இதெல்லாம் கேட்கக்கூடாதுன்ட்டு. இவனும் என்ன பண்ணுறான்? பிள்ளைக்கு இவனும் கேட்கல, புள்ள கேட்டாலும் பிள்ளையும் என்ன பண்ணல. அப்போ என்ன இல்லை இங்கே? பிள்ளைக்கிட்டே அப்பங்கிட்ட என்ன இல்லை? நேர்மை இல்லை. நேர்மை இல்லாத ஒரு சமூகம் உருவாயினே வந்தால் என்ன ஆயினுக்கும்? லாஸ்ட்டில் முட்டாள்தனத்தில் போய் முட்டி நிற்கும். ஸோ நேர்மையான கேள்விகள் உள்ளேருந்து எழும்பும்போது யாரை மதிங்க? உங்களை மதித்து நீங்கள் சரியாகுங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம். கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் போட்டுனா பண்ணலாம். எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம்? நீங்கள் அதை பார்க்கலாம். வாய்ப்பு பயன்படுத்திக்க பாருங்க. நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.